Actually, I feel personally that there should be some quality of decency. இது இல்லை இப்போ. அதெல்லாம் அந்துமணி எல்லாம் ஒரு பெரிய யோகேசிகமணி கிடையாது. அண்ட் அவர் வந்து இப்போ பாமக வந்து பிஜேபியோட அவன் போகணுன்னு பிளான் பண்ணுறான்னா பிஜேபி இன்னொரு 4 வருஷத்துக்கு இருக்கும்னு சொல்லி. அப்போ அதுவும் சந்தர்ப்பவாத அரசியல். இந்த பெரியவர் வந்து இப்போ டிஎம்கேவோட போகணுன்ட்டு இருக்கிறாராட்டிருக்குது. அப்போ வந்துட்டு டிஎம்கே வந்து பெரிய சலிச்சவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு தெரியும் யாரை எப்படி யூஸ் பண்ணணும், அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க சொந்த அப்பாவே கொள்றேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு படித்த மனிதனுக்கு இது தகுந்த பேச்சு கிடையாது. இவங்கெல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடுங்க. என்ன கேட்டேன்னா இந்த ஆளு இந்த சாமியாருங்க இவனுங்கெல்லாம் செத்தாலும் நம்ம எல்லாம் கேக் வெட்டி கொண்டாடலாம். தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் வந்து நிஜமாவே ஃபீல் பண்ணேன். இவங்கெல்லாம் நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. இந்த மாதிரி அரசியல்வாதிகள், இந்த மாதிரி சாமியார்கள், இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஆக்டர்ஸ் நாட்டை குட்டி செவர் ஆக்குறதே இவங்க தான். எங்கிருந்து பணம் வந்துச்சு? 500 கோடி 1000 கோடி சினிமா எடுக்கிறதுக்கு. அப்போ இதெல்லாம் கொள்ளடிச்ச காசு தானே. இவங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை?